கொலுவிருக்கும் நாளையில வைகுண்ட தளமதியில எம்பெருமாளோடு லட்சுமியோ பிரம்மலோகம் தன்னதில பிரம்மாவோடு சரஸ்வதியோ இந்திர லோகத்திலே தேவ இந்திரனும் இந்திராணியோ ஆண்டு வரும் நாளையிலே ஆகாயத்தில் சூரியனா அயனே சூரியனா அன்பு குழி சந்திரனா அன்பு குழி சந்திரனா அவடி ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திர அண்டத்திலம் பல கோடி நல்ல நட்சத்திர கூட்டங்கள் ஆகாயவாணியோடு அம்மையான கங்காதேவி இந்த பூமி பாரம் சுமப்பதற்கு பூமி பாரம் கங்கா பூமாதேவி குருவிருந்தா பூமாதேவி குழுவிருந்தா தானாக வளைத்த ஆதிவள்ளியில் கைலாச மாமலையில் சாட்சாதி சங்கரனாகி சிவபெருமானோடு ஆதிபரா சக்தியான அம்மை உமையாள் பார்வதாதேவி வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மதேவனோடு கலைமகளாகிய சரஸ்வதியும் இந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் மன்னனாகிய தெய்வேந்திரராணி குலுவாக அமர்ந்திருக்க ஆண்டவராகிய சிவபெருமான் ஆதிவள்ளி கைலாச பர்வதத்தில் ஆனைத்தோல் ஆசனத்தில் அதோடு மதிய குடை விழா நடைபெற்று முடிந்தவுடனே ஆலமரத்து அப்பன் மாயாண்டி ஐயனுடைய வாசல்ல மாபெரும் அன்னதானம் நடைபெற இருப்பதனால் அனைத்து பக்த கோடி மக்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய கோவில் குடை விழாவை முன்னிட்டு மதிய குடை விழா நடைபெற்று முடிந்தவுடனே மாபெரும் அன்னதானம் நடைபெற இருப்பதனால் அனைத்து பக்தோடி மெய்யன்பர்களும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆக அப்படியாக இருக்க கைலாச பர்வதத்தில் ஆனைத்தோல் ஆசேனத்தில் பகவான் புலிதோலை அறையில் கட்டி சாட்சாதி சிவவேரும்மா சங்கரனார் கொலுவீருக்க அந்த பகவானுடைய இடது போரா சக்தி பார்வதியாளான மர்ந்தா பகவானுடைய வலது பூரா மூத்த மகன் கணபதியும் இளைய மகன் வேல்முருகன் அப்படி இன்பமோடு கொலுவீருக்க ஆண்டு வரும் நாளையில இந்த பூமி பாரம் சுமப்பதற்கு ஐயனை சுமப்பதற்கு பூமாதேவி கொலுவீருந்தா பூமாதேவி கொலுவீருந்தா அவடி கீழ் திசைக்கு சூரியன மேல் திசைக்கு மேகவர்ணன் வடதிசைக்கு குபேரனும் தென் திசைக்கு தெய்வேந்திரன் அவடி கொலுவிருக்கும் நாளையில நல்ல தேவாதி தேவுக்களா தேவாதி தேவுக்களா தேவ சித்தாதி கூட்டங்கேலா
முக்கோடி நல்ல தேவோக்களா 48,000 ரிஷிமார்கள் அவடி கிண்ணரங்கெம்பூரோட காந்தருவர் கொலுவீருக்கும் நாளையில அகத்தியராம் புலந்தீடரா அழகு கும்ப மாமோனியா புலந்தீடரா என்னடல்ல தேவாதி தேவுக்கள் இன்பமோடு வாழ்ந்து வரக்கூடிய ஆதி கைலாச பர்வதத்தில் 33 கோடி தேவாதி தேவுக்கள் 47,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கெம்புருடர் கிருடகாந்தர்வர் நாரதர் வித்தியாதார தும்புரு கலைக்கோட்டு மாமுனி அஷ்டமணி மச்சரிஷி கோரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் அக்கினி ஈசானியல் யமதர்மன் போன்ற திக்குப்பாளர்கள் எல்லாம் கைலாச பர்வதத்திலே குழுவாக அமர்ந்திருக்கிறார். கீழ்திசைக்கு சூரியன் காவல், மேல் திசைக்கு மேகவர்ணன் காவல், வடதிசைக்கு குபேரன் காவலாக இருக்க, தென் திசைக்கு தெய்வேந்திரன் காவலாக அமர்ந்தார். அப்படி நாரதர் நல்முனி 4 லட்சம் வேப்படைகள் கும்பத்தில் பிறந்த பிள்ளை கும்பமுனி பெரிய சுவாமி அந்த கைலாச பர்வதத்தில் குழுவாக அமர்ந்திருக்கும் போது அப்படி குழுவு இருக்கும் நாளே கைலாச வாசலீல மும்மூர்த்திகள் 1 கோடி அங்க முத்தோளிலை செய்து முத்தோளிலை செய்து அவடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அளித்தல் என்று சொல்லுகின்ற மும்மூர்த்திகள் 1 கோடி முத்தொழிலை செய்துவார். அதில் படைப்பதற்கு பிரம்மதேவன் சுவாமி படிகளக்க பரமஈசன் காப்பதற்கு எம்பெருமாள் இப்படி மும்மூர்த்திகள் 1 கோடி ஆண்டு வரும் நாளையில பிரம்ம நல்ல தேவனவர் வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் ஜீவலோகம் அயனை வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் இப்படி அதளமென்றும் சுதளமென்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி 7 உலகமெல்லாம் அங்கே இன்பமோடு தான் படைத்தான். அடே ஓட் 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 அவடி 14 நல்ல உலகோமல்லாம் படைத்தார்கள் 1 கோடி அப்பேற்பட்ட பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் 1 கோடி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்து வரக்கூடிய காலம் வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் அதளம் சுதளம் ராஜதளம் சரி ஆதி பாதாளம் என்று சொல்லக்கூடிய 7 14 உலகத்தை படைத்தார்கள் மும்மூர்த்திகளும்.
அப்படி 14 உலகத்தை படைத்து ஆமா 7 சப்தா சாகரத்தையும் படைத்து படைத்து 1008 புவனம் மண்டசராசரங்கள் அத்தனையும் படைத்தார்கள் இந்த மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அப்படி படைத்திருக்கும் தருணத்தில் என்னையா அதோடு நமக்கு சரி இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமா ஆமா நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த இந்த யாதவார் குல பூமான்கள் நடத்தி வரக்கூடிய இந்த அப்பன் ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய வாசலில் அப்பன் மாயாண்டியினுடைய கதை பாடும் தருணம் இந்த மகாசபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல சிறிமான் பூமான் கனகவான் அன்பிற்கும் ஆஷா பாஷத்திற்கும் உரித்தான உயர் திருவாளர் ஐயா அழகப்ப கோனார் அவர்களுடைய அன்பு மகன் இந்திய இராணுவத்துறை அதிலே சரி பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீமான் அதாவது என்ன முன்னாள் இந்திய ராணுவ வீரர் அன்னார் அவர்கள் பரமசிவ கோனார் அவர்கள் எக்ஸ் ஆர்மி ஆக அவர்கள் சார்பாக அழகப்ப கோனார் அவர்கள் அருந்தவத்தால் பெற்றெடுத்த அன்பு மகன் சரி ஆர்மியிலே ராணுவத்துறையிலே பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உயர் திருவாளர் ஐயா பரமசிவ கோனார் அவர்கள் ஐயா அவருடைய தங்க திருகரத்தினால் இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அண்ணார் அவர்கள் எல்லாம் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் ஐயா பட்டினல்லே வருக வேண்டோ உங்க வேண்டோ எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் மனைவி நல்ல மக்களோடு ஐயனே மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மரத்து மாயாண்டி என் சுடலையுடைய கிருபையாலே சுந்தர கிருபையா வாழ வேண்டும் தாய பிரம்மபீடம் பிறந்த என் தாயான பேட்டியம்மா பேட்டியம்மாள் கிருபையாலே பேரும் புகழுடனே வாழ வேண்டும் அப்பன் முண்ட சுவாமி அருளாலே என்றைக்கும் முசியாமல் வாழ வேண்டும் சின்ன தம்பி அருளாலே சின்ன தம்பி சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் சுவாமி அருளாலே வாழ அவடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு அந்த மும்மூர்த்திகள் ஒன்று கோடி படைத்த 14 உலகத்திலே படைக்கும் நல்ல தொழிலை கொண்ட பிரம்ம நல்ல தேவனவர் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் 4 லட்சம் நல்ல மனுக்களையும் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் 84 லட்சம் மனுக்களையும் அவடி உருவடித்தான் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன் தான். இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தார்களே 14 உலகம். அந்த 14 உலகத்திலேயும் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவன் உருவடித்தான் மனுக்களை. ஓர் அறிவு கொண்ட புழுப்பூச்சி இனங்கள், ஈர் அறிவு கொண்ட நீர்வாழ் உயிரினங்கள், 3 அறிவு கொண்ட ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், 4 அறிவு கொண்ட பச்சை பறவை இனங்கள், 5 அறிவு கொண்ட ஆடு மாடு போன்ற விலங்கினங்கள். இத்தனையும் படைத்த பிரம்மன் பார்த்தான், இவைகளை படைத்ததனால் நமக்கு பேர் முகழும் கிடையாது. உலகத்தில் தெய்வந்தான் பெரிதென்று சொல்ல வேண்டுமானால்
நம்மளை கரமெடுத்து வணங்க வேண்டுமே ஆனால் ஆறறிவு கொண்ட மானிட மனுக்களை நாம பிறவி செய்யணும் என்று திருவுள்ளம் கொண்ட பிரம்மன் மனிதர்களுக்கு மட்டும் ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவை கொடுத்து இந்த பூவுலகிலே பிறவி செய்தான் பிரம்மன். அப்படி ஓர் அறிவு முதல் ஆறறிவு கொண்ட மானிட மனுக்களை இந்த பிரம்மதேவன் உருவடிக்க அப்படி பகவான் வந்து உயிர் கொடுத்த வேளையில படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம் படைத்து விட்ட மனுக்கள் எல்லாம் பசியோடு கண்டா பட்டினி பசியுமாக இருக்குதையா. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளையும் உருவடித்தான் பிரம்மதேவன். அதற்கு உயிர் கொடுத்தார் உடையோனாகிய சிவபெருமான். எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராஜிகளை உருவடிக்க பகவான் உயிரை கொடுக்க உயிர் பெற்ற மனுக்கள் எல்லாம் பட்டினி பசியோடு இருக்கு. இந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார், படைத்த மனுக்கள் எல்லாம் பட்டினி பசியோடு இருந்தா பகவானுக்கு பொறுக்குமா? பெத்த பிள்ளைகள் பசியோடு இருந்தா தாய் தகப்ப மனசு தாங்குமா? தாம் பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுடைய பசி அமர்த்தணும்னு தாயும் தகப்பன்னு நினைப்பாங்க. அதை போல இந்த உலகத்தில் வாழும் ஜீவராஜிகளுக்கெல்லாம் தாயும் தகப்பா அந்த பகவானும் பார்வதியும் தானே. அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட கருணாமூர்த்தி கரைக்கண்டனாகி சிவபெருமான் பார்த்தார், பிரம்மன் படைத்த மானிட மனுக்களுக்கெல்லாம் நாம படி இழக்கணும். படி இழக்கணுமானா பார்வதியினுடைய துணை இருந்தா தானே நடக்கும் என்று கைலாச வாசல்ல தன்னல் தர்மியாக இருந்த பகவான் யார் அழைக்கார் தெரியுமா? அந்த ஆதிசக்தி பார்வதி. ஆதிசக்தி பார்வதியை ஆண்டவன் அழைத்த வாடி பெண்ண பார்வதியே, வாடி பெண்ண பார்வதியே, எனது வார்த்தை வந்த சொல்லை கேளு. இந்த பிரம்மதேவன் படைத்ததோர் 7 உலகத்தில் எறும்பு முதல் யானைவர் 84 லட்சம் மனுக்களை பிரம்மன் அவன் உருவடித்தான். பகவான் நான் உயிர் கொடுத்து உயிர் பெற்ற மனுக்கள் எல்லாம் பட்டினியும் பழியுமாக பார்வதியே இருக்குதம்மா. அதனால பார்வதி விட்ட மனுக்களுக்கு அடைத்து விட்ட மனுக்களுக்கு அம்மா. படி எடுத்ததோர் மனுக்களுக்கு 7 உலகத்தில் இழக்க வேண்டும். அதனால பார்வதி வடக்கு கோட்ட வாசல் சென்று அளக்கும்படி கையில் எடுத்து நாடி நல்லதனை இழந்து நாடி நல்ல இழந்து அதன் கையில் தருவாயம்மா. அப்படி நாளி நல்ல நிலை இழந்து கையில் தருவாயம்மா தருவாயம்மா. உரிய அரிசி தினை இழந்து உடையன் கையில் தருவாயம்மா தருவாயம்மா. படியரிசி தினை இழந்து பார்வதியே பகவான் கையில் தருவாயம்மா தருவாயம்மா. பகவான் கையில் தருவாயம்மா தருவாயம்மா. படியரிசி தினையேளம் தருவாயம்மா. அவடி படி இழந்து தருவையா பகவான் இந்த பரமயி 14 உலகம் எல்லாம்
படிகளந்து வரவே நம்மா இறையளந்து தருவையா ஈரேழு உலகம் இறையளந்து வருவே நம்மா என்று பகவானும் சொன்ன போது பார்வதியா உமையவர் ஆண்டவன் பகவானுடைய வார்த்தை கேட்டு அந்த வடக்கு கோட்டை வாசலுக்கு அந்த வாராள பார்வதியா ஆண்டவனாகி சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படி இழக்கும் பொருட்டாக கைலாச வாசலில் ஆதிபராசக்தியான பார்வதி அழைத்தார் பகவான். அம்மா ஆதிபராசக்தி உமையவளே, பிரம்மன் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பகவான் படி இழக்க வேண்டும். அதனால் உன்னுடைய கையாலே ஆளாக்கத்தனை இழந்த ஆண்டவன் கையிலே தருவையான ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் நான் படி இழந்து வருவேன். அம்மா உரிய ரிசி இத்தனை இழந்து தருவையானால் உலகமெல்லாம் பகவான் படி இழந்து வருவேன் என்று சொல்லும் போது அதே தருணத்தில் நமக்கு படி இழந்த சிரிமான் இந்த அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலையினுடைய ஆலயத்தில் முன்னோடும் தெய்வமாக இருக்கக்கூடிய அப்பனாகி சின்னதம்பி சுவாமி, எங்க சின்னத்தம்பி சுவாமியினுடைய கோமரத்தார்கள், மூத்த கோமரம் தலைமை கோமரம், அன்பிற்கும் ஆழா வாசத்திற்கு உரித்தான அன்புள்ள பெரியப்பா சைலப்ப கோனார் அவர்கள், அவர்களுடைய அன்பு மகன் அருமை சகோதரர் ஐயா எஸ் முத்துச்சாமி கோனார் அவர்கள், அவரோடு எஸ் செல்லத்துறை கோனார் அவர்கள், அவர்களோடு சைலப்ப கோனார் அவருடைய பேரம்மார்கள் இசக்கி முத்து அவர்கள், இசக்கி மாறி, செல்வ லட்சுமணன், இசக்கி சைலப்பன் அவர்கள், அவர்களோடு பெரியப்பா சைலப்ப கோனாருடைய கொள்ளு பேரன் முத்து சுபாஷ் அவர்கள், பால இலக்கியா ஆக அவருடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய சைலப்ப கோனார் அவருடைய மகன்கள் பேரன்கள், அவரோடு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவருடைய குடும்பத்தின் சார்பாக நேற்று இரவு நமக்கு அன்பு பாராட்டினார்கள். இப்பொழுது மதிய குடை விழா நெருங்கும் நேரம், இப்பொழுது அவருடைய தங்க திருகரத்தினால நமக்கு மறுபடியும் 101 ரூபாய் 101 கோடியாக அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் எல்லார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும்.